2024ல வந்த மேக்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிய டைரக்டர் தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. இன்னொரு படம்னா மார்க் அப்படின்னு ஒரு படம். இந்த ஒரு படத்துல ஹீரோவா நம்ம சுதீப் அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. நம்ம மேக்ஸ்லயும் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் அதிகாரி. மார்க் படத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல போலீஸ் அதிகாரி. அந்த அந்த ஒரு மேக்ஸுக்கு இந்த ஒரு படத்துக்கு ஒரே கனெக்டிவிட்டியா இருக்கிற மாதிரி தான் நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ ஒரு படத்துல வந்து சஸ்பெண்ட்ல இருப்பாப்புல. அவர் என்ன பண்றாப்புலன்னா சரக்கு அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பக்கத்துல இருக்காப்புல. இருக்கும் போது ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. அந்த கிட்டத்தட்ட 18 குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்து தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல அவர் சஸ்பெண்ட்ல இருக்காப்புல. சஸ்பெண்ட்ல இருக்க போகும்போது அந்த ஒரு கேஸ்ல வந்து ஒரு பக்கத்துல இன்வால்வ் ஆகிறாப்புல. இன்வால்வ் ஆனது அப்புறம் அந்த 18 குழந்தைகள் ஒரு பக்கத்துல காணாம போயிருக்கு. அந்த 18 குழந்தைகளும் ஒரு சின்ன பையன் ஒன்று இருப்பான். அந்த சின்ன பையன்ல ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு. அந்த அந்த ஃபோன்ல வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு வீடியோன்னா, இந்த ஒரு படத்துல மெயின் வில்லனா நம்ம பெரிய ஒரு வில்லனா காமிக்கக்கூடிய ஒரே ஆளு நம்ம சினி டாம். அவர்தான் ஒரு பக்கத்துல வந்து ஒரு அரசியல் ஃபேமிலியா இருக்காப்புல. அவரோட அம்மாவே அவர் வந்து ஒரு பக்கத்துல கொன்றாப்புல. சொந்த அம்மாவே ஒரு பக்கத்துல கொன்றாப்புல. கொண்டது அப்புறம் அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு டாக்டர் வந்து எடுத்து வச்சிருப்பான். அந்த டாக்டரோட பையன்தான் அந்த ஃபோனை வந்து எடுத்துட்டு போயிருப்பான். அந்த அந்த பையனை வந்து ஒரு பக்கத்துல இருந்து கடத்தி போயிருவானுங்க. அதை தேடி அந்த ஒரு வீடியோவை தேடி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேங்ஸ்டர் ஒரு பக்கத்துல வராங்க. அந்த ஒரு பையனையும் அந்த 18 குழந்தைகள் ஒரு பக்கத்துல கடத்தியிருந்த ஆளுகளுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கண்டுபிடிக்கிறாப்புல. ஹீரோவ கண்டுபிடிக்க போகும்போது நம்ம ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அந்த குழந்தைய கடத்தின ஆள ஒரு பக்கத்துல வந்து கண்டுபிடிச்சிடாப்புல. கண்டுபிடிச்சது அப்புறம் அவனும் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு கொன்னுட்டாப்புல. அவர தேடி ஒரு அண்ணன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் யாருன்னா நம்ம நவீன் சந்திரா. தம்பி ஒரு பக்கத்துல வந்து ஒரு பக்கத்துல தேடிக்கிட்டு இருக்காப்புல. தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் தம்பி ஒரு பக்கத்துல யார சுட்டதுன்னு சொல்லிப்புட்டு நம்ம ஒரு பக்கத்துல வந்து நம்ம நவீன் சந்திரா ஒரு பக்கத்துல தெரிய வருது. அவர் யாருன்னா நம்ம மார்க் தான் கொன்றுக்கா அப்படின்னு சொல்லிப்புட்டு மார்க் மேல ஒரு நவீன் சந்திராவுக்கு ஒரு பக்கத்துல வந்து கொலைவெறியா ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கு நம்ம நவீன் சந்திராவுக்கு ஒரு பக்கத்துல வந்து சண்டைகள் ஒரு பக்கத்துல வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம சுதீப் வந்து அந்த 12 குழந்தைகளை காப்பாத்தினாங்களா. அதுக்கப்புறம் டாம் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல இருந்து குடைச்சல கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் நவீன் சந்திரா வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கொல்ல துடிக்கிறாங்க. இதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சு அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே பில்டப் தான் கைஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை நம்ம சுதீப்புக்கு வந்து ஒரே பில்டப் தான் கைஸ். வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா அது பார்க்கும்போது என்னப்பா ஒரு படத்துல ஒவ்வொரு சீன் நமக்கு பார்க்கும்போது ஸ்லோ மோஷன்ல வர மாதிரிலாம் ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரே நைட்ல எடுக்கிற மாதிரிலாம் சீன்லாம் அதிகமா இருந்துச்சு. ஃபுல்லா இருட்டில் நடக்கிற சம்பவம் மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம சுதீப் அவர் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல கைஸ். வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காப்புல. ஆனா அப்பப்போ அவர் காமிக்கிற சீனுக்குலாம் ஒவ்வொரு செகண்டுக்கு அவரு தாடிய வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாப்புல. அது எதுனால இழுத்துக்கிட்டே இருக்காப்புலன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கத்துல வந்து டென்ஷன் ஆகுற அளவுக்கு அந்த சீன்லாம் இருக்கு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம மெயினா நம்ம சினி டாம் அவர் ஆக்டிங்ல இருந்து ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான், சூழ்ச்சி எப்படி எப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா நம்ம சினி டாம் வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம நவீன் சந்திரா ஆக்டிங்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர். ஆனா அவருக்கு எல்லா நடிப்பும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஆனா அந்த ஒரு படத்துல வந்து ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது அப்படிதாங்க தெரிஞ்சுச்சு. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு சீன் வரும்போதுலாம் ஒரு முதல்ல கத்திக்கிட்டே இருக்காப்புல. திடீர்னு வானத்தை பார்த்து உயரம் சுட்டுக்கிட்டே இருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கறதுலாம் நமக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கப்பட்டு இருந்துச்சு. மெயினா நம்ம குரு சோமசுந்தரம் அவரும் ஒரு படத்துல வந்து இந்த ஒரு படத்தோட வில்லன் நடிச்சிருப்பாப்புல. அவர் காமெடின்னு பேர்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாப்புல கைஸ். அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து அவர்லாம் எவ்வளோ பெரிய நடிப்பு அரக்கன். ஆனா இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது அவருக்கு தேவையில்லாத கேரக்டரா இருந்துச்சு. தேவையில்லாம இந்த ஒரு படத்துல போட்டாங்களே நமக்கு ஒரு கட்டத்துல தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம நவீன் சந்திராவுக்கு தம்பியா நடிச்ச நம்ம விக்ராந்த் அவரு இந்த ஒரு படத்தோட இந்த குழந்தைகளை கடத்திட்டு போன ஒரு கேங்ஸ்டர் இருப்பாப்புல. அவர் ஐடியில இருந்து பார்க்கும்போது தேவையில்லாம அவருக்கு ஒரு பக்கத்துல ஒரு கதை மாதிரி போகும். அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மத்தபடி இந்த ஒரு படத்துல நம்ம அஜினேஷ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. பிஜிஎம்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல நம்ம எப்படி சொல்றது நம்ம சுதீப்புக்கு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதை பார்க்கும்போது நம்ம ஸ்லோ மோஷன்ல நம்ம சுதீப் ஒரு படத்துல நடந்த ஒரு சீன்லாம் வேற லெவல்ல பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போட்டு அருமையாக கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கணும் கைஸ். தேட்டர்ல இந்த ஒரு படம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.